பல தானங்களை சொல்லுவாங்க. அதில் அன்னதானமும் ஒன்று. அதுக்கு 2வது கருத்தே கிடையாது. ஆனால் அன்னதானம்ன்ற பேரில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் அன்னதானமாகவே இல்லை. அது வெறும் ஒரு பகட்டான ஒரு செயலாகவும் ஒரு புகழுக்கான செயலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. சோம்பேறிகளை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அன்னதானம் கொண்டு போகுது. இது தவறு. அதாவது அன்னதானம்ன்ற பழக்கம் என்னென்னா, பசித்தவனுக்கு சோறு போடணும். அதாவது எல்லா நேரத்துலையும் அன்னதானம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் விளைச்சல் இருக்காது. நிறைய பேருக்கு சுயசார்பு நிலையை தாண்டி இல்லாமல் நிலை போய் ஒரு வறுமை உருவாகும். அப்போது சேமித்து வைத்தவன் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்காக சத்திரம் அமைத்து அந்த இடத்துல உணவு பரிமாறப்படும். பசின்னு இருக்கிறவன் வந்து சாப்பிட்டுக்கணும். ஏன் ஒரு உத்தரவு போட்டு எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருக்கலாம்ல? அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டாங்க. பசிக்கிறவன் வீடு வீடாக வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அது பிக்ஷைன்னு பேர். அல்லது அன்னதானம் பண்ணுற இடத்துக்கு பசித்தவன் போய் சாப்பிடணும். கொடுக்குற கை எப்பவும் மேலே இருக்கணும், வாங்குகிற கை கீழே இருக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம்.